ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பவர் டைரக்டர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பவர் டைரக்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் பவர் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா அதை வந்துட்டு எடிட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்பில். ஸோ எடிட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் தான் வந்துட்டு கேட்கும். நீங்கள் எது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஒரு டைட்டில் வந்துட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நான் ஹவு டு எடிட் இன் பவர் டைரக்டர் அப்படின்னு நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கிறேன். ரேஷியோ செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் நியூ ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்தோம்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். உங்களால் என்னென்னலாம் இன்சர்ட் பண்ண முடியும், என்னென்ன டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ண முடியும் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னதுனால கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒரு மீடியா ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இந்த ஹோமுக்கு கீழே ஒரு அந்த ஹோம் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா கேமராவில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைம் லென்த் வந்துட்டு 3 நிமிஷம் வந்துட்டு காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நிமிஷத்தை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்துட்டு எதாவது ஆட் பண்ண போகிறீங்க இந்த இடத்துலையே அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எதாவது சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 2வது லேயர் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு தட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர் பட்டன் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் டவுன்லோடில் சப்ஸ்கிரைபர் பட்டன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைபர் பட்டனோ இல்லை அப்படின்னா எந்த ஒரு பட்டனாலும் சரி, உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் உள்ள பட்டனோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது 2வது லேயர் உள்ள வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைபர் பட்டனை நான் ஆட் பண்ணி காட்டுறேன். சப்ஸ்கிரைபர் பட்டனை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வருது. ஸோ அதை வந்து நம்ம குரோமோ கீழே வந்துட்டு கொடுங்க. குரோமோ கீழே வந்துட்டு கொடுத்துட்டு அந்த பென்சில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு மறைஞ்சிரும். மறைஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நீங்கள் ப்ளே கொடுங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி ரைட் கார்னரில் வச்சுக்கோங்க எப்போயுமே. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டனும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிறீங்க, அது ரிலேட்டடாக ஏதோ ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த தட்டு மாதிரி உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இமேஜஸ் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை வந்துட்டு இங்கே எடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அந்த இதை ஓட விட்றேன் பாருங்கள். ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்னு சொல்லி உங்களுக்கு சைடில் வச்சிட்டானா இப்போ பாருங்கள். இது வந்து நீங்கள் டைம் லென்த் வந்து எவ்வளோ நாளும் வந்துட்டு வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ திக்கி பேசியிருக்கேன், நான் வந்துட்டு அதை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பென்சில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி முதல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் தவறாக வந்துட்டு பேசியிருக்கீங்க அப்படின்னா அப்படிங்கிறக்குள்ளே கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு
திருப்பி அந்த பென்சில் பட்டனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நடுவில் உள்ளதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி டெலீட் பண்ணி தூக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சது வந்துட்டு அப்படியே மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இவ்வளோ தான் வந்துட்டு ட்ரிம் பண்ணுற ஆப்ஷனு. சரி, அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு நம்ம ஒரு வீடியோக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த தட்டு மாதிரி இருக்கிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தெளிவாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் அலைன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இல்லை ஏகப்பட்ட வெரைட்டியான டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கும். நான் சிம்பிளாக வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட சேனல் நேமையோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கில் என்ன சொல்ல வரீங்களோ அது பற்றின ஏதாவது ஒரு கீவேர்டு இல்லை அப்படின்னா உங்களோட சேனல் நேமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கார்னரில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டைம்லேருந்து எவ்வளோ தூரம் வரணுமோ அவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 லேயர் 4 லேயர் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 1 2ன்னு இருக்கலாம், 3 4 அப்படின்னு வரிசைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி இப்படி முழுசாக அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த லேயரில் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய வீடியோக்கு ஒரு சின்ன மியூசிக் வந்துட்டு தேவைப்படுது. நான் அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த மேலே உள்ள மியூசிக் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு மியூசிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தாலும் சரி. இல்லை அப்படின்னா டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா சவுண்ட் கிளிப்ஸு மியூசிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மியூசிக்னு சொல்லி கொடுங்க. மியூசிக்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பவர் டைரக்டர் அப்படின்னு ஆப்லேயே வந்து நிறைய மியூசிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சூப்பரான மியூசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஹிப்ஹாப்பு, ஹாலிடே இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்றை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மேகம் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோடு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இங்கே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஓகே. இப்போ நான் வெளியில் வந்துட்டு டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஒரு ஆடியோ வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே ப்ளஸ் பட்டன் மாதிரி. அதை வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம்னா எனக்கு இங்கேக்குள்ளே ஆட் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ ஆட் ஆயிடுச்சு. நான் இப்போ ரன் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மியூசிக்கும் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் இப்போ ஒரு லேயர் மாதிரி இருக்குது. அது வந்து நான் எப்படி நான் திருப்பி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேயர் மாதிரி எப்படி நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு அந்த ஒரு மின்னல் மாதிரி ஒரு பட்டன் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த இதை கொடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ட்ரான்சிஷன் பண்ணுறது அதாவது நம்ம காலேஜ் டேஸ்லாம் வந்துட்டு பவர் பாயிண்ட் போட்டு ஸ்லைடு ஷோ மாதிரி வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஜூம் அவுட் பண்ணுறது, ஜூம் இன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வரவும் டக்குன்னு ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். அதாவது ஸ்லைடு வந்துட்டு எங்கிட்ட விளக்கும், ஸ்லைடு ரைட்டில் போகும், ஸ்லைடு லெஃப்ட்டில் போகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. சீம்லெஸ், ரொட்டேஷன், 3D, ஸ்லைடு ஷோ, ஜியோமெட்ரிக், பிளேன் ஷேப், லீனியர், அதுக்கப்புறமா டிஸ்டார்ஷன், டிசால்வு, ரிப்பிளு, கிளிச்சு, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்காக ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்துட்டு ஒரு நல்லா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் வீடியோ போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வேறு என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு வாய்ஸ் வந்துட்டு அதிகம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வால்யூம்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இப்படி மேலே அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 200ன்னு சொல்லி வந்துடும். இல்லை அப்படின்னா 0ன்னு வந்துடும். ஃபேட் இன் ஃபேட் ஆப்ஷனும் இருக்குது. ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் ஃபேட் இன் ஆகி அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் ரைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் வந்துட்டு கம்மியாகும். அதுக்கப்புறம் வாய்ஸ் சேஞ்சர் ஆப்பும் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த வாய்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேனு, உமனு, சிப்மன்க்கு 1, சிப்மன்க்கு 2, சைல்டு, ரோபோட்டு, டக்கு, ரேடியோ 1, ரேடியோ 2, ஃபோன் 1, ஃபோன் 2, இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில்டரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கலரில் வந்து ஃபில்டர் வேணுமோ ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஒரு வேறு ஏதாவது க்ரே கலரில் நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், ஹியூ, டெம்பரேச்சரு, டின்ட்டு, ஷார்ப்னஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோக்கு தேவைப்பட்டது அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீடுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்கள் கூட்ட போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரியும் ஈஸ் இன் ஈஸ் அவுட்டும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கூட்டுறது இந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுக்கலாம். ஓகேங்களா, மியூட் பண்ணுறதும் ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் மியூட் பண்ணணும் அப்படின்னா மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டெபிலைசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெபிலைசர் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏதாவது கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டெபிலைசிங் கொடுத்துருப்பாங்க. ஸ்கின் ஸ்மூத்னர் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் ஸ்மூத்னர் வந்து தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டுன்னு இருக்கும், ஃபிட் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துல மட்டும் உங்கள் வீடியோ வந்துட்டு ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஃபில்லுன்னு சொன்னோம்னா மொத்தமாக வந்துட்டு ஃபில் ஆயிரும். இல்லை அப்படின்னா அது பேக்ரவுண்ட் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஒவ்வொரு செட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா பேண்ட் ஜூம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேண்ட் ஜூம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளால். பேண்ட் ஜூம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம கஸ்டம்னு சொல்லி இல்லைனா நாட் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம முன்னாடி கொண்டு போய்க்கலாம், பின்னாடி கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸ்டார்ட் பொசிஷன் இந்த மாதிரி இருக்குது, எண்டு பொசிஷன் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு என் வீடியோக்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறமா அந்த எஜ்ஜு முடியவும் முன்னாடி வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா கிராப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவையான அளவு வந்துட்டு கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ கிராப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ரொட்டேட் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஆங்கிள் வந்துட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டூப்ளிகேட் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மாதிரியே திருப்பி இன்னொரு வீடியோ வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிவர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் போட்ட வீடியோ அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு போடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நமக்கு அது தேவை கிடையாது. இந்த ஒரு செட்டிங் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கார்னரில் உள்ள இந்த ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி ஆர் எஸ்டி கார்டுன்னு இருக்கும். இதை வந்து கொடுங்க. உங்களுக்கு ஹெச்டி வேணுமா, 1080 வேணுமா, 720 வேணுமா, 360 வேணுமான்னு கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொடியூஸ் கொடுத்துருங்க. ப்ரொடியூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்குள்ளே போய்ட்டு இது என்னென்ன செட்டிங்லலாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸ்மாலர் சைஸ் வேணுமா, ஹையர் சைஸ் வேணுமா, 24 FPSஆ, அதுக்கப்புறமா அதுக்கு கூட வேணுமா, 24 FPSே போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு MP பிச்சுக்கிட்டு போவோம். ஓகேங்களா, இதே போதும். 720p கொடுத்து ப்ரொடியூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனும் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.